Hello and welcome to Spice Up. So இன்னைக்கு ஒரு குட்டி பிள்ளையார் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லி தர போறேன். ஸோ ரொம்ப ஈஸியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ் கூட அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த விநாயக சதுர்த்திக்கு எப்படி உங்களோட பிள்ளையாரை நீங்களே பண்ணுறது அப்படின்னு சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை களிமண் வச்சு பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து எல்லா கிராஃப்ட் கடையிலையும் கிடைக்கும், இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ஏர் ட்ரை கிளே இல்லைனா நேச்சுரல் கிளே அப்படின்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் தோட்டத்தில் இருந்து கூட மண் எடுத்துக்கலாம். பட் அது வந்து ரொம்ப ஃபைனான சாண்டாக இருக்கணும். கல்லெல்லாம் இருந்ததுன்னா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையானது ஒரு கார்ட்போர்ட், 2-3 டூத் பிக் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன அந்த நேச்சுரல் கிளே, அப்புறம் கையில் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு துணி வச்சுக்கோங்க ஸோ தட் நீங்கள் கை தொடச்சிக்கிறதுக்கு. ஸோ முதல்ல நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் உள்ள ஏதாவது கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிளேயை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன உருண்டையாக உருட்டி ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அதோட சைஸ் தெரியும். முதல்ல ஒரு ரொம்ப பெரிய உருண்டை ஒன்று உருட்டிக்கோங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து கொஞ்சம் சின்னதாக ஒன்று, அதுக்கப்புறம் அதை விட சின்னதாக ஒரு 2, இது வந்து காலுக்கு. அப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒரு 2 பண்ணிக்கோங்க, இது வந்து கைக்கு. அதுக்கப்புறம் தும்பி கைக்கு இன்னும் ஒன்று, இது எல்லாத்தையும் விட சின்னதாக ஒன்று உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் இந்த கார்ட்போர்டு எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் டேரெக்டாக டேபிள் மேலே பண்ணும்போது டேபிளில் ஒட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கார்ட்போர்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய பீஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ சர்க்கிளாக பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு ஒரு வேளை ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாவோ நீங்கள் பண்ணுறதுனாலும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேல் இல்லைனா ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் வச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் ஒரே மாதிரி அமுக்குனிங்கன்னா அது வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இல்லாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இது ஷேப் முடித்த உடனே அதை வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கோங்க சைடெல்லாம். ஸோ அப்போ வந்து பிரேக் ஆகாது, சைடெல்லாம் உடையாது, ஃபினிஷ் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வந்து பிள்ளையாரோட தொந்தி செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து இருக்க அந்த அடுத்த சைஸ் ரவுண்ட் எடுத்து இந்த மாதிரி அவரோட கொஞ்சம் மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருங்க. ஸோ இதுக்கு அடுத்து பிள்ளையாரோட 2 கால் பண்ண போகிறோம். ஸோ கால் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு தோராயமான சைஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலுக்கு வந்து உருட்டிக்கோங்க. இது எப்படி இருக்கணும்னா, ஒரு சைடு வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கணும், ஒரு சைடு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கணும். இப்போ நம்ம கால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ பேக் சைடு வந்து கொஞ்சம் திக்காகவும் கீழே கணுக்கால் கிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி ஒல்லியாகவும் இந்த மாதிரி வரணும். ஸோ 2 காலும் ஒரே மாதிரி ஒரே சைஸில் உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பின்னாடி 2 காலும் பின்னாடி அட்டாச் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் லேஸாக அந்த கார்னரில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி பேக் சைடு இப்படி திருப்பி விட்டுருங்க இந்த 2 காலுக்கும். ஸோ இதுதான் நம்ம பாதம் வந்து ரொம்ப ஈஸி தான். லேஸாக ப்ரெஸ் பண்ணி பேக் சைடு திருப்பணும். இதுக்கு வந்து ஃபெவிகால் கம்மெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது மண்ணு தாங்கிறனால தானாகவே எல்லாமே அது காயும் போது ஒட்டிக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த தண்ணி தொட்டு அது ஒவ்வொரு இதுவும் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து எல்லாம் சீல் ஆகிக்கும். இப்போ அடுத்து இதே மாதிரி நம்ம கால் பண்ண மாதிரியே தான் இப்போ கையும் பண்ண போகிறோம். அதுவும் அதே மாதிரி கை மேல் பகுதி வந்து கொஞ்சம் திக்காகவும் கீழே வந்து வர இன்னும் கொஞ்சம் ஒல்லியாகவும் வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க அந்த ஸ்டமக் பார்ட்டுக்கு மேலே இப்படி 2 கையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் தண்ணி தொட்டு இப்படி தேய்ச்சிங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இதில் ஒட்டிக்கும். ஸோ இப்போ இந்த கை கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் கட் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது நம்ம தோராயமாக தான் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒருவேளை சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீளமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக கைக்கும் கொஞ்சம் அப்படி அமுக்கி விட்டுருக்கோம் காலுக்கு பண்ண மாதிரியே. ஆனால் நம்ம விரல்லாம் வந்து பின்னாடி பண்ணலாம். இப்போ அடுத்து பிள்ளையாரோட தலை பண்ண போகிறோம். ஸோ இது இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி இல்லை பாடியோடு அதை குத்திட்டிங்க அப்படின்னா நகராது. ஸோ இப்போ அடுத்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம், பிள்ளையாரோட தும்பிக்கை பண்ணி வச்சுருக்கோம். பட் அது ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிள்ளையாரோட பூனலும் அதுக்கப்புறம் ஒரு செயினும் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி நல்லா லேஸாக இப்படி உருட்டிக்கோங்க. கட் பண்ணி பிள்ளையாருக்கு நம்ம பூனல் வைக்க போகிறோம். இது வந்து எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷோல்டர் மேலே இருக்கணும். அப்புறம்
நம்ம சொன்ன அதே மாதிரி திருப்பியும் உருட்டிட்டு வந்து ஒரு சின்ன செயின் வைக்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 2 செயின் 3 செயின் வேணாலும் வைக்கலாம். இதில் நீங்கள் ஒரு டாலர் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். பட் நான் வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறனால வெறும் ஒரே ஒரு செயின் மட்டும் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி தொட்டு இந்த மாதிரி நம்ம தும்பிக்கையை அதில் ஒட்டிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ஒரே மாதிரி சேர்ந்துடும். இப்போ கண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதாக அந்த இடத்துல அப்படி அந்த 2 விரலையும் வச்சு ஒரு சின்ன டென்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து பிள்ளையாருக்கு காது பண்ண போகிறோம். காது இந்த மாதிரி ஒரு தட்டு மாதிரி இப்படி இதை வந்து அழுத்திக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு 2ஆக கட் பண்ண போகிறோம் நடுவில். ஸோ இப்போ அதை எப்படி ஒட்டணும் அப்படின்னா நம்ம கட் பண்ண பார்ட் வந்து வெளிப்பக்கம் வரணும். அதாவது அந்த ரவுண்டாக இருக்க சைடு உள்ளேயும் கட் பண்ணது வெளிப்பக்கமும் வரணும். இந்த மாதிரி இதை தலைக்கு பின்னாடி வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம அந்த மூக்குக்கு எப்படி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி இந்த காதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி இது அந்த தண்ணி வச்சு நீங்கள் இப்படி அழுத்தும் போது அது ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ காது கொஞ்சம் முன்ன பின்ன மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தும்பிக்கையில் அந்த டூத்பிக் வச்சு சின்ன சின்னதாக கோடு போட்டிருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது பிள்ளையாரோட கண்ணு பகுதி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக 2 உருண்டை எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு கார்னர் மட்டும் ப்ரெஸ் பண்ணி இப்படி அமுத்தி இப்படி திலகம் மாதிரி பண்ணி ஒட்டிடுங்க. இது 2 கண்ணும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி சின்ன சின்னதாக அந்த மாதிரி பால் பண்ணி கண்ணு மேலே ஒட்டிடுங்க. அடுத்து நம்ம சின்னதாக விபூதி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு குட்டி ரெக்டாங்கிள் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் விபூதி மாதிரி 3 கோடு கிழிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நான் வந்து ஈஸியாக ஒரு கிரீடோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ சின்ன சின்னதாக இந்த மாதிரி தட்டு மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ சைஸ் 1 கீழே இருக்கிறது பெருசாகவும் போக போக இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணிட்டு வாங்க. ஸோ கடைசியில் வந்து மேலே இந்த மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி இப்படி பிடிச்சி ஒரு கோன் மாதிரி இப்படி பண்ணி இதை அப்படியே தலையில் அப்படி கொஞ்சம் அமுக்கி இப்படி பண்ணிங்கன்னா இது வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம பிள்ளையாரோட தந்தம் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு தந்தம் வந்து உடஞ்சிருக்கும். ஸோ ஒரு இது இந்த மாதிரி இப்படி கோன் மாதிரி பண்ணிவிட்டு அதை பாதியாக உடச்சி கட் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னொன்று தும்பிக்கைக்கு இந்த பக்கம் ஃபுல் தந்தமாக இப்படி கோன் மாதிரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது பிள்ளையாரோட கை காலுக்கெல்லாம் நம்ம வந்து நகைலாம் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வளையல் மாதிரி சின்னதாக லேசாக உருட்டி இப்படி ஒட்டியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு கைக்கும் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதே மாதிரி 2 காலுக்கும் கூட இப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 2 பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இல்லை இதை வந்து ஃப்ளாட் ஆக்கி அதில் டிசைன்ஸ் போடுறதுனாலும் நீங்கள் அதை ஃப்ளாட்டாக அந்த மாதிரி உருட்டிட்டு ஃப்ளாட் ஆக்கிட்டு அது மேலே நீங்கள் டூத்பிக் வச்சு ஓட்டை குத்துனீங்கன்னா அது வந்து கல் பதிச்ச மாதிரி இருக்கும். ஸோ பட் நான் வந்து இதில் ரொம்ப சிம்பிளான வெர்ஷன் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அந்த காலுக்கு கைக்கு நடுவில் இந்த மாதிரி சுற்றி விடலாம். இப்போ அடுத்து நம்ம கை விரல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து கட்டை விரல் சைடு வந்து கட் பண்ணிடணும். இது எல்லாமே நீங்கள் ஒரு சின்ன குச்சி வச்சு இல்லை ஒரு பின் வச்சு பண்ணலாம். அப்புறம் கையோட 4 விரலும் இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி சேர்த்துருங்க. இதில் நீங்கள் மருதாணி மாதிரி கையில் சின்ன சின்னதாக அந்த டூத்பிக் வச்சு ஓட்ட கூட போடலாம். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு கையும் பார்த்தீங்கன்னா முதல்ல கட்டை விரல் சைடு நல்லா கட் பண்ணிட்டோம். இப்போது மற்ற 4 விரலுக்கும் இந்த மாதிரி இப்படி கோடு கழிச்சுக்கோங்க. இப்போது ஒரு கை வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இன்னொரு கையில் இப்படி ஒரு தட்டு மாதிரி பண்ணி அதில் ஒரு 2-3 குழக்கட்டை உருட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம பிள்ளையார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாரு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த கிரீடோ மேலே சின்ன சின்னதாக கல் பதிக்கிற மாதிரி ரவுண்டாக உருட்டி நீங்கள் இந்த மாதிரி அது மேலே வைக்கலாம். நம்ம கீழே அதை உட்காந்துருக்க அந்த சீட் வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒரு டூத்பிக்கை வச்சு இப்படி வரிசையாக கோடு கிழிச்சிக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பேக் சைடு வந்து நீங்கள் அதை தண்ணி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட் பண்ணிட்டீங்கன்னா பேக் சைடும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பிள்ளையார் ரெடி ஆயாச்சு. இப்போ பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு நாள் இல்லைனா 2 நாளைக்கு இந்த பிள்ளையாரை வந்து நல்லா காய வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஹார்ட் ஆகிடும். நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது அன்றைக்கே அது ஈரமாக இருக்கும் போதே பண்ணிவிடுங்க. ஏன்னா காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே தான் ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணால் கூட 1 மணி நேரம் ஆகாது. இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு வெர்ஷன். ஸோ அதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு
எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இல்லை ஏதோ சஜஷன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆஸ் ஆல்வேஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.